ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உண்மையிலே நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை கட்டுகிற தேவன், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யூடியூப் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக நேரடியாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தேவைகள், நிறைய பலவீனங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 18 சங்கீதம் 18:6 நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். நெருக்கத்தில் இருந்து, என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபயமிட போகிறோம். அபயமிடுதல்னா ஆங்கில வேதாகமத்திலே நான் அழுதேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐ கிரைட். அப்போ நம்ம எல்லாரும் அழுது ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் கூப்பிடுதலின் சத்தம் உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய செவிகளிலே எட்டட்டுமப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? இன்னைக்கு நீங்க என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்க, என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா, அறிந்திருக்கிறீர். பிரியமானவர்களே, உண்மையிலே பாருங்க, மரண பயங்கள், மரண கண்ணிகள், துர்ச்சன பிரவாகம் போன்ற காரியங்கள், பிசாசின் கிரியைகள் நிறைய நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதை நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். மரண பயம், செத்து போய் விடுவோமோ என்கிற ஒரு பயம், தற்கொலை எண்ணங்கள், விபத்துகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம், இன்னும் நமக்கு வியாதியினால சீக்கிரம் மரிச்சிருவோமோங்கிற ஒரு மரண பயம். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யார் யாரை இந்த மரண பயம் வாட்டி கொண்டிருக்கிறதோ, மரண பயத்துல, மரண கண்ணிகளினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த நெருக்கமா இருக்கப்பா, மரித்து போய் விடுகிறோமோ என்று பயமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த பயத்தை மாற்றி போடுங்கன்னு கேட்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு சரீரத்திலே வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் என்னோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கும் பொழுது, ஆம் ஆண்டவரே, அப்படித்தான் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு ஆண்டவரே ஒரு விசாலத்துல வைங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த மரண கட்டினால கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, மரண பயத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். அப்பா, இந்த பயத்தில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா, இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா, இந்த வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் இருதய பலவீனம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, மன அழுத்தங்கள் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தலைக்குள்ளே ஆண்டவரே சிந்தையிலே கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கைகள், கால்கள், எலும்புகள், நரம்புகளிலே இருக்கிற எல்லா நரம்பு தளர்ச்சி, பலவீனங்கள், மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள்
பிள்ளைகள் கூட சில பலவீனங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. படிக்கிற பிள்ளைங்க கண்கள்ல ஆண்டவரே பலவீனத்தினால பார்வை குன்றி ஆண்டவரை காணப்படுகிறார்களே. இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அதிகமான கவலையினால வருத்தத்தினால பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனம் இறங்குவீராக. எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா கட்டுகள், எல்லா மரண கண்ணிகள், எல்லா மரண பயங்கள், தற்கொலை ஆவிகள், விபத்தை தூண்டுகிற ஆவிகள், கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவன் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவன் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமேன், ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்னுடைய தேவன். ஆமேன். யெகோவா ஈரே நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகளுக்குள்ளே ஒரு நெருக்கம், அதாவது தேவைகள் அதிகமானதினால ஒரு நெருக்கம் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யாதது போல இருக்கிறதுனால ஒரு நெருக்கமா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையில ஒரு நெருக்கமா இருக்கலாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை இப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நம்ம முதல்ல நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலை அடையும்படி நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னும் வாலிபர்கள் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணோம். இப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கம், எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலே தங்கள் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறாங்களோ, நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, பிள்ளைகளால நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, அந்த குடும்பங்களிலே அற்புதங்களை செய்யுங்க அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. என்னென்ன உபத்திரவங்களை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு வந்து நிந்தித்த பொழுது ஏசாயாவும் எசேக்கியா ராஜாவும் உம்மை நோக்கி அபயமிட்டார்களே, அப்பொழுது ஒரு தூதனை அனுப்பினீர் அல்லவா? இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ, இப்பொழுது ஒரு தூதனை அனுப்புவீராக. எல்லா நிந்தனைகள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, ஒருவேளை ஆண்டவரை பொருளாதார பற்றாக்குறையா இருக்கலாம், ஒருவேளை சமாதான குறைவா இருக்கலாம், ஆண்டவரே ஒருவேளை ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், நன்மைகள் தடைப்பட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட குறைவாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தாவே ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு
தூரத்திலே உண்டாக்குவீராக, விசாலத்திலே கொண்டு போய் வைப்பீராக. எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும் கர்த்தாவே. கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானத்தை தாங்க ராஜா. சமாதானத்தால் நிரப்புங்க அப்பா. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தால் நிரப்புங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா, பிள்ளைகளில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆட்டிசம் என்ற வியாதியினால கஷ்டப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நெருக்கத்தில் இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. ஃபிட்ஸ் வியாதியினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மன அழுத்தம்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க அப்பா. வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்கள் மாறட்டும் அப்பா, சோர்வுகள் மாறட்டும் அப்பா, போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, வீட்டுக்குள் இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும், வீட்டுக்குள் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும், வீட்டுக்குள் இருக்கிற உபத்திரவங்கள் மாறட்டும். நன்மைகள் ஆண்டவரே வரட்டும் அப்பா. தடைப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்க. நெருக்கத்தை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென், ஆமென். சங்கீதம் 18, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 18ஆம் வசனம், 18 வசனம் வாசிக்க கேட்போமா? என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க. ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தார். ஆமென், என்னை தப்புவித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்துல நீங்க இருக்கலாம். ஒருவேளை சத்துருவின் கிரியைகளினால சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழுந்து வந்திருக்கலாம், அல்லது மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நெருக்கத்துல கூப்பிட்டோம், இப்ப ஆபத்துல கூப்பிட போறோம். ஆண்டவரே, ஒரு ஆபத்து காத்திருக்கு. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி வரலாம். ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கே நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆபத்து எனக்கு காத்திருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுதப்பா. ஆனா ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு விடுதலை தாங்க, அந்த ஆபத்துல என்னை விடுவீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நெருக்கத்துல என்னை விடுவீங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் கூப்பிடலாமா? என்ன ஆபத்து மனுஷனால வருதா அல்லது பிசாசால வருதா நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. மறைவான கண்ணிகளை பிசாசு வைக்கலாம், ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த கண்ணிகளை கர்த்தர் தெரிக்கும்படி கர்த்தர் கிருபை
பாராட்டுவார். அந்த ஆபத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். என்னென்ன ஆபத்துகள் நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியுமே. நீங்க விழாதபடிக்கு, குழியில் விழாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்கள் மூலமாகவோ பிசாசின் தந்திரங்கள் மூலமாகவோ ஆண்டவரே எதிரிட்டு வருகிற ஆபத்துக்கு நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. என்னென்ன ஆபத்துகள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறதோ யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுமே. இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஒருவேளை சில பிள்ளைகள் ஆண்டவரே ஆபத்துல சிக்கி இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக ராஜா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. பில்லிசூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. மந்திரங்கள் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே, அவைகள் வாய்க்காமல் போகட்டும். பொல்லாத அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவீராக. தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஆண்டவரை ஆலோசனைகளினால அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஆபத்து காத்திருக்குமே, ஆனால் இப்பொழுதே கர்த்தர் தூக்கி விடுவீராக. அந்த ஆபத்துகளை மாற்றுவீராக அப்பா. விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள் இப்பொழுது தெரிக்கப்படுவதாக. வாலிபர்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, எதிர்காலத்துக்கு விரோதமாக ஆண்டவரே காத்திருக்கிற ஆபத்துகள், கண்ணிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்படுவதாக. ஆபத்தில இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்திலே டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே போனுக்கு முன்பாக உட்கார்ந்து அப்பா எனக்கு இருக்கிற அந்த ஆபத்தில் இருந்து என்னை விடுவீங்கப்பா. பிள்ளைகளால் ஆபத்து, பெற்றோரால் ஆபத்து, உடன் பிறந்தவர்களால் ஆபத்து, ஆண்டவரே சொந்த கணவனால ஆபத்து, மனைவியால் ஆபத்து என்று சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தாவே மனம் இறங்குவீராக. ஆபத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக. அற்புதங்களை செய்வீராக. விசாலத்தில் வைப்பீராக ராஜா. இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. வீட்டுல கர்த்தாவே எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. அப்பா வாடகை வீடு வசதி இல்ல, சொந்த வீடு கூட சின்ன வீடா இருக்கிறதுனால எண்ணிக்கை அதிகமா இருக்கிறோம், படுக்க கூட இடம் இல்ல, கஷ்டமா இருக்குன்னு யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளே பாம்பு வருது, பூச்சி வருது, இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருது என்றெல்லாம் யாரெல்லாம் சொல்லுகிறாங்களோ, எங்களுக்கு சேஃப்டியே இல்ல, மழை வந்தா தண்ணி உள்ள வந்துருது, காற்றடிச்சா அப்படியே தூசி உள்ள வருது, இப்படி என்னென்ன ஆபத்துல என்னென்ன வேதனையில உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஒரு நல்ல வீட்டை கட்டளை இடுவீராக. அது வாடகை வீடோ சொந்த வீடோ அப்பா நீ நல்ல வீட்டை தருவீராக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசாலத்திலே வைப்பீராக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுத்து விசாலத்திலே வைப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. சமாதானம் உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. பெரியவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் எல்லை முழுவதும் உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய சந்தோஷம், ஆரோக்கியம் எப்பொழுதும் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் குடும்பங்களையும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி விசாலத்தில் வைத்து ஆபத்தை மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறபடியால் நன்மையும் கிருபையும் தொடர்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.